81வது சங்கீதம் எல்லா பக்கத்தை 722 பக்கம் 81 சங்கீதம். நான் முதல் வசனத்தை வாசிக்கிறேன், நீங்கள் 2ஆம் வசனத்தை வாசிங்க. எல்லாம் எடுத்துட்டிங்களா? 722 நான் முதல் வசனம் 81 சங்கீதம். நம்முடைய பலனாகிய தேவனை கம்பீரமாய் பாடி யாக்கோபின் தேவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள். மாத பிறப்பிலும் நியமித்த காலத்திலும் நம்முடைய பண்டிகை நாட்களிலும் எக்காலம் ஊதுங்கள். நாம் அறியாத பாஷையை கேட்ட எகிப்து தேசத்தை விட்டு புறப்பட பண்ணுகையில் இதை யோசேப்பிலே சாட்சியாக ஏற்படுத்தினார். நெருக்கத்திலே நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன். இடி முழக்கம் உண்டான மறைவிடத்திலிருந்து உனக்கு உத்தரவு அருளினேன். மேரிபாவின் தண்ணீர்களிடத்தில் உன்னை சோதித்து அறிந்தேன். உனக்குள்ளே வேறே தேவன் உண்டாயிருக்க வேண்டாம், அந்நிய தேவனை நீ நமஸ்கரிக்கவும் வேண்டாம். என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை. என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். அப்பொழுது கர்த்தரை பகைக்கிறவர்கள் அவர்கள் இச்சகம் பேசி அடங்குவார்கள். அவருடைய காலம் என்றென்றைக்கும் இருக்கும். சித்தமான கோதுமையினால் கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவார். ஆமேன். லேலுயா, லேலுயா. ஆண்டவர் அழகா பேசுறாரு. நெருக்கத்தில் நீ கூப்பிட்டாய், நான் உன்னை தப்புவித்தேன். இடி முழக்கம் உண்டாகும் மறைவிடத்திலிருந்து உனக்கு உத்தரவு அருளினேன். ஆண்டவருடைய பிள்ளையே, கர்த்தர் சொல்றாரு, நீ எந்த நெருக்கமாக இருந்தாலும் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது அவர் உனக்கு விடுதலை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். உசிதமான கோதுமையினால் அவர்களை போஷித்து கண்மலை தேனினால் உன்னை திருப்தியாக்குகிற தேவன் அவர். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். நம்ம இந்த மாதத்தின்படி வாக்கு தத்தத்தை நம்ம தியானிக்க போகிறோம். ஏன் இந்த வாக்கு தத்தத்தையே 4 வாரம் தியானிக்கிறேன்னு தெரியுமா? ஏன்? இந்த வாக்கு தத்துவம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும், கர்த்தர் செய்யணும், ஒரு பாரம்தான். ஆமென். சில பேர் வாக்கு தத்தத்தை மறந்துடுறாங்க. அதனால் சொல்லி அந்த வாக்கு தத்தத்தில் இருக்கிற அந்த அற்புதத்தை சொல்லி அந்த அதிசயத்தை சொல்லி நம்ம தியானிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கவனமாக கேளுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் மறுபடியும் சொல்கிறேன், 4 வாரமும் நீ ஆலயத்தில் கலந்துக்கிட்டால் தான் திருவிந்து எடுக்கணும். அதே மாதிரி அடிக்கடிக்கு வாரத்தில் ஒரு 2 மணி நேரம் தான். அதிலே நம்ம வந்து ஆண்டவர் பந்தியில் எப்படி நீங்கள் கலந்து கொள்வீங்க? வராமல் கண்டிப்பாக நீங்கள் ஆண்டவருடைய நம்முடைய சபையில் ஐக்கியமாக இருக்கிற பிள்ளைங்க, ஆண்டவருடைய பிள்ளைங்க, நீங்கள் ஒரு நெருக்கம், ரொம்ப முடியாத சூழ்நிலைலாம் ஓகே, ஆண்டவர்கிட்ட ஒரு அப்படியே நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவர் ஏதோ ஒரு மன்னிப்பு, கிருபை, இரக்கம் கிடைக்கும். ஆனால் எல்லா சூழ்நிலையும் இருந்து, வரக்கூடிய நிலைமையும் இருந்து, வராமல் வீட்டில் சோம்பேறித்தனமாக படுத்து தூங்கிட்டு நேரத்தை வீணாக கழிச்சிட்டு, அதில் தான் இதில் வசனத்தில் நம்ம பார்க்குறோம், மாத பிறப்பிலும் நியமித்த காலத்திலும் பண்டிகை நாட்களிலும் கர்த்தரை நீ எக்காலம் ஊதி துதிக்கணும். இதுதான் நியமித்த காலம். இதுதான் மாதத்தின் முதல் நாளில் நம்ம வைக்கிற ஜெபம். அதான் 11 நாள் பண்டிகை ஆர்ப்பரிக்கிற ஜெபம். இதெல்லாம் கர்த்தருடைய நாமத்தில் நம்ம ஏற்படுத்தியிருக்கிறோம். இதுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்னா தவறாமல் கலந்துக்கணும். அல்லேலூயா, ஆமென். சாக்கு சொல்லவே கூடாது. அப்புறம் ஆண்டவர் உனக்கு சாக்கு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கள்? ஆண்டவர் நமக்கு சாக்கு சொன்னால் என்ன பண்ணுவோம் சொல்லுங்கள்? சாக்கு சொல்கிறவங்கள கர்த்தர் ஒரு நாளும் அது மேன்மைப்படுத்தவே மாட்டான்.
எதுவுமே சாக்கு சொல்லவே கூடாது. தேவனுடைய ஆலயத்து வருகையும் தேவனுடைய ஆராதிக்கிறதுல நீ என்ன பண்ணணும்னா பயத்தோடு நடுக்கத்தோடு கர்த்தரை ஆராதிக்கணும். அல்லேலூயா. நம்ம இப்போ வாக்குத்தத்தத்தை எடுத்துக்கொள்வோம். எல்லா பைபிள் திறந்து வெளிப்படுத்தின சுவிசேஷம் கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த மாதத்துடைய வாக்குத்தத்தத்தின் முதல் வாரத்தில் நம்ம தியானிக்கிறோம். 21ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம், பக்கம் 353 பக்கம், கடைசி. பொறுமையம்மா நிலுமா, படப்படப்பட போடக்கூடாதுமா. வசனத்தை நான் எப்படி பொறுமையாக சொல்லலாம். அன்றியும் அவர் என்னை நோக்கி, அது படிக்கும் போதே நம்ம அந்த வசனத்துக்குள்ளே இருக்கணும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அதை படிக்கும் பொழுதே நான் அந்த வசனத்துக்குள்ளே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் நீ படிக்கணும். அன்றியும் அவர் என்ன நோக்கி, ஆயிற்றே, நான் அல்பாவும் ஓமேகாவும் ஆதியும் அந்தமுமாயிருக்கிறேன். தாகமா இருக்கிறவனுக்கு ஜீவ தண்ணீர் ஊற்றில் இலவசமாய் கொடுப்பேன். ஜெயம் கொள்ளுகிறவன் அவன், நான் அவன் குமாரனாயிருப்பேன். நீங்க படிச்சது போதும், ஆண்டவர் கேட்டதும் போதும், நான் சொல்றதை மட்டும் கேளுங்க. சரி, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, எப்படி சொல்றேன்னா, நான் அவன் தேவனாய் இருப்பேன். தேவன்னா என்ன? தேவன்னா யார்? தேவனே 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 நீ கூப்பிடுறீங்களே, முதல்ல தேவன்னா என்னன்னு தெரிஞ்சாவது நீ கூப்பிடணும்ல. நான் சொல்றது முதல்ல கவனமா கேளுங்க. இங்க அசட்டை பண்ணாம ஜாக்கிரதையா இந்த வசனத்தை கேட்கும் போது இந்த வாக்கு தத்துவம் வாழ்க்கையில் எல்லாரும் என் தேவனே அப்படின்னு கூப்பிடுறோம், ஆண்டவரே அப்படின்னு கூப்பிடுறோம். அதுக்கு அர்த்தம் தெரியணுமா தெரியக்கூடாது? தெரியணும். தெரியாமல் இப்போ ஒரு வேலையை ஒருத்தர் கொடுக்குறாங்க, அந்த வேலையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா தான் அந்த வேலையை செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். வேலை தெரியாமல் போயிட்டு அந்த வேலை என்ன பண்ண முடியாது, தப்பா. அதுக்கு தான் தேவனே என்றால் அவர் எப்படி இருக்காருன்னா, உண்மையிலே சொல்லப்போனால் சிருஷ்டிப்பின் வல்லவர். எப்படி வல்லவர்? உருவாக்கின வல்லவர், சர்வ வல்லவர். அதாவது ஆதியாகமம் 1:1 நீ பார்க்கணும். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அப்ப தேவனேனா நீங்க கூப்பிடும் போதே சொல்லணும், என் தேவன் அவர் என்னது, சிருஷ்டிப்பின் வல்லவர், எனக்காக உருவாக்கி கொடுக்க அவர் வல்லமை உள்ளவர், இல்லாததை இருக்கிறப்போ அழைக்கிற வல்லமை உள்ளவர். அதை தெரிஞ்சு அதை புரிஞ்சுதான் நான் என்ன பண்ணணும், தேவனை நோக்கி கூப்பிடணும். ஆமே, நான் சொல்றது புரிஞ்சுக்கிங்க, தயவுசெய்து நல்லா புரிஞ்சுக்கிங்க, ரொம்ப உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இப்போ ஆண்டவர் பைபிளில் நீங்கள் ஆதி அந்தத்தில் பார்த்தீங்கன்னா, நான் ஆபிரகாமின் தேவன், நான் ஈசாக்கின் தேவன், நான் யாக்கோபின் தேவன் தான் பேசுகிறார். நான் இஸ்ரவேலின் தேவன் அப்படி தானே பேசுகிறாரு. இங்கே பாருங்க, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் எப்படி இருப்பேன்னா, அவனுக்கு நான் தேவனா இருப்பேன், அவனுக்கு எல்லாம் நான் செய்து கொடுக்கிற வல்லவரா இருப்பேன். அவனுக்கு நான் ஆபிரகாம் தேவன் சொன்ன மாதிரி, இந்த மகளுடைய தேவன் நான், இந்த மகனுடைய தேவன் நான். கர்த்தர் சொல்லுவார் சொல்லுவார் சொல்லுவார். அல்லேலூயா. இப்போ நீங்க சொல்ல போறீங்க, உங்க பேரை சொல்லி இப்போ நான் எப்படி சொல்ல, அப்படி என் தேவனே. இப்போ ஆண்டவர் சொல்ல, ஆபிரகாமின் தேவனே, ஆபிரகாம் பேரை சொல்லி கர்த்தர் சொல்றார், நான் ஆபிரகாமின் தேவன், நான் ஈசாக்குடைய தேவன், நான் யாக்கோபுடைய தேவன், நான் இஸ்ரவேலின் தேவன். இப்போ ஆபிரகாம் பேரை சொல்லி அவர் தேவன் சொல்லனா, உன் பேரை சொல்லி அவர் என்னுடைய தேவன் என்று நீங்க சொல்லணும். அது யாருக்கு கர்த்தர் தர விரும்புறான்னா, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நீங்க வாழ்க்கையில எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டு வரீங்கன்னா, உங்க பேருக்கு முன்னாடி கர்த்தர் இருப்பார். அல்லேலூயா. ஆபிரகாமின் தேவன் சொன்ன மாதிரி, இந்த சதீஷின் தேவனே என் பேர் சொல்லி சொல்ற மாதிரி இப்போ உங்க பேர் சொல்லுங்க. நான் சொல்லும் போது சொல்லுங்க, ஆமென். அல்லேலூயா. நான் ஜெயம் கொண்டதுனால, நான் ஜெயம் எடுக்கிறதுனால, நான் ஆராதிக்கிற, நான் சொல்ற இடத்துல இந்த உங்க பேர் சொல்லிங்க, உங்க பேர் சொல்லுங்க, உங்க பேரை சொல்லி சொல்லுங்க. சதீஷ் ஜான் கிறிஸ்டோபர் ஆகிய நான் ஆராதிக்கிற தேவன் என் தேவனே, அவர் என்னுடைய தேவனாய் இருப்பார். அப்போ நீங்க ஜெபிக்கும் போதே
என் தேவனே கூப்பிடும் பொழுது நீங்கள் ஒன்று நினச்சி தான் கூப்பிடணும். உங்கள் விஷன் அப்படின்னா தடையாக இருக்கிறத என் தேவன் தடைகளை உடைத்தார். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஒன்றும் இல்லாததை என் தேவன் உருவாக்கி என் கையில் கொடுத்தார். இடிக்கப்பட்டு கிடந்த என் வாழ்க்கையில் என் தேவன் உருவாக்கி மறுபடியும் புதுப்பித்து கொடுத்தார். அதுதான் உண்மையிலே ரொம்ப முக்கியமானது. நீங்கள் கூப்பிடுறதுக்கு ஒரு அர்த்தத்தோடு தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும். அல்லேலூயா, ஆமென். இப்போ சிருஷ்டிப்பின் வல்லமையுள்ள கர்த்தர் சொல்றாரு, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ நான் அவன் தேவனாக இருப்பேன். அவனுக்கு நான் தேவனாக இருப்பேன். நீ ஜெயிச்சுட்டே வரியா? நீ சில பேர் வாயில தான் சொல்லுவாங்க, ஏசப்பா தான் என் தேவன், ஏசப்பா தான் எனக்கு எல்லாம். ஆனால் பார்த்தா வாழ்க்கையில் எல்லாம் தோல்வி, ஒரு ஜெயமே இருக்காது, ஒரு ஜெயமே இருக்காது. அப்போ ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறார், உங்ககிட்ட வாக்கு கொடுத்த முகமாக பேசுகிறார், மகனே நீ அவருடைய தேவனாக இருக்கணும்னா நீ சகலத்தையும் ஜெயம் எடுத்தவனாக மாறணும். அல்லேலூயா. எரேமியா புஸ்தகத்தில் 32ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லும்போது முதலாவது வாசிக்கலாம். எரேமியா 32 36 38 பக்கம் 919 பக்கம். இப்படி இருக்கையில் ம் ம் ஆ ம் ஆ ம் ஆ இப்ப சொல்ல பாரு, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்றது கவனமா கேளுங்க. ம் 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 சுகமாய் தங்கி இருக்கவும் பண்ணுவேன். அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள், நான் அவர்களுடைய தேவனாய் இருப்பேன். ம் 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 நான் அவர்களுக்கு நன்மை செய்யும்படி அவர்களை விட்டு பின்வாங்குவதும் இல்லை, நித்திய உடன்படிக்கை அவர்களோடு பண்ணி அவர்கள் என்னை விட்டு அகன்று போகாதபடிக்கு அவர்கள் மேல் அல்லேலூயா. இங்க பாபிலோன் தேசத்துக்கு கொள்ளையாய் சிறையாய் யார் அனுப்புறான்னா கர்த்தர் தான் அனுப்புறார். ஏன் அனுப்புறான்னா அவங்க ஆண்டவரை விட்டு பாகாலுக்கு ஆராதனை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. யாரை விட்டுட்டு? மெய்யான தெய்வத்தை விட்டு விக்கிரங்களை நம்பி விக்கிரங்களுக்கு படைச்சதுக்கிட்ட போயிட்டாங்க. இதனால ஆண்டவர் கோபப்பட்டு பாபிலோன் தேசத்துக்கு துரத்திட்டார். இப்போ அங்கே போய் என் சினத்தினாலும் என் கோபத்தினாலும் மகா உக்கரத்தினாலும் நான் அவர்களை துரத்தின எல்லா தேசத்திலிருந்து நான் தான் துரத்துறேன், நான் தான் மறுபடியும் கூட்டி சேர்த்து வருவேன். ஒரு உணர்வு வருது, ஒரு குற்றம் வருது. என்னன்னா, அவர் நம்முடைய தேவனாக இருக்கும் பொழுது நமக்கு வானத்திலிருந்து மண்ணாவை பொழிஞ்சு கஷ்டப்படாமல் நம்ம நடத்தினார். எப்போ நம் தேவனாகி கர்த்தரை நம்ம துக்கப்படுத்த ஆரம்பிச்சிட்டோமோ அப்போவே அவர் நம்ம துரத்திட்டாரு. அவரை நம்ம துக்கப்படுத்தும் போது அவர் என்ன பண்ணுறாரு? நம்ம ஒதுக்கிட்டாரு, நம்ம தள்ளிட்டாரு. மறுபடியும் அவர் சொல்றாரு, அவர்கள் என் ஜனமாக இருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாக இருப்பேன். துரத்திட்டாலும் மனசு கேட்கல. ஆண்டவருக்கு என்ன கேட்கல? மனசு கேட்கல. நல்லா கேளுங்க, நல்லா புரிஞ்சுக்கிங்க. கஷ்டப்பட்டு அந்த கானான் தேசத்துக்கு எவ்வளோ ராட்சத பிறவியெல்லாம் அழித்து, எவ்வளோ செங்கடலை பிறந்து வானத்துலேருந்து மண்ணாக கொடுத்து கண்மலையாக தண்ணியை கொடுத்து ஜனங்களை நடத்தி ஒரு இடத்துல போய் ஸ்டெப்பெல்லாம் ஒரு இடத்துல நிறுத்திட்டார். ஆண்டவர் தான் கொண்டு போய் நிறுத்திட்டார் அந்த இடத்துல. இப்போ அந்த இடத்துல நிறுத்தின உடனே இஸ்ரவேல் ஜனங்க தேவனாகி கர்த்தரை மறந்துட்டாங்க. பாவத்துக்கும் விக்கிரகத்துக்கும் அருவருக்கிறதுக்கும் இடம் கொடுத்துட்டாங்க. மறுபடியும் கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? தேசத்தை விட்டு துரத்திட்டாரு. பாபிலோன் ராஜா கையில் கொடுத்துட்டார், ஓடான். உடனே அந்த தேசத்தில் போய் ரொம்ப உபத்திரவப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்க.
மறுபடியும் உணர்வு வருது, மறுபடியும் அந்த தேசத்துலேருந்து மறுபடியும் கூட்டு வரார். எங்கே? கானானுக்கு, இஸ்ரவேலுக்கு கூட்டு வரார். ஒன்று தெரிஞ்சுக்க, ஆண்டவருடைய பிள்ளைய மறுபடியும் கூட்டு வந்தால் அந்த தேசம் எப்படி இருக்குது? பாழாய் போயிருக்கு. அந்த தேசம் எப்படி இருக்குது? அதுதான் ஒன்று தெரிஞ்சுக்கணும். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் தேவனாய் இருப்பேன் என்று கர்த்தர் சொன்னது உண்மைனா, நீ எல்லாவற்றையும் ஜெயிச்சுக்கிட்டே வரணும். ஒரு நாளும் கர்த்தரை விட்டு நீ ஓடவோ பின்வாங்கவோ எந்த ஒரு காரணத்துக்கும் சொல்லவோ கூடவே கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் தெரியுமா நான் சொல்கிறேன்? அவர் உன்னுடைய தேவன் என்று சொல்கிறதுக்கு அவர் எப்படி தெரியுமா இருக்க? ரெடியாக இருக்கிறாரு. நீ எப்படி இருக்கிற? ஆண்டவருடைய பிள்ளைய நீ எப்படி இருக்கிற? மறுபடியும் வந்துட்டாங்கன்னா மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து அவங்க உழைக்கணும், கட்டணும், மறுபடியும் உருவாக்கணும். விழுந்துட்டோம், ஆண்டவர் விட்டு தூரம் போயிட்டோம், மறுபடியும் வந்து அந்த ஸ்தானம் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது. கண்டிப்பாக என்னது? கிடைக்காது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஜெயிச்சுட்டே வரணும். நான் அவருடைய பிள்ளையாக வாழ்கிறதுக்கு எனக்கு ஒப்பு கொடுத்துட்டே இருக்கணும். நாளுக்கு நாள் புதுப்பிச்சு பட்டே இருக்கணும். அல்லேலூயா, ஆமென். அதாவது படிக்கிற பிள்ளை ஒரு 9ஆவதுலையோ 8ஆவதுலையோ ஃபெயில் ஆகிடுச்சுன்னா மறுபடியும் 9ஆவது போடுவாங்களா? 9ஆவதுலேருந்து 10ஆவது போடுவாங்களா? மறுபடியும் என்ன பண்ணணும்? நீ 8ஆவது தான் படிக்கணும். ஒரு வருஷம் என்னது? நாட்கள் வேஸ்ட்டு, காலங்கள் வேஸ்ட்டு, எல்லாம் வேஸ்ட்டு. மறுபடியும் புதுசாக தான் நீங்கள் என்ன பண்ணணும்? அது மாதிரி தான் சொல்கிறேன். ஜெபிச்சுட்டே வந்து நல்ல ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்துக்கிட்டே வந்து எல்லாம் பண்ணிக்கிட்டே வந்து கடைசியில் ஒரு சின்ன காரியத்தை கூட ஆண்டவர்கிட்ட விட்டு கொடுத்துட்டா நீ முன்னாடி ஜெபிச்ச ஜெபர்லாம் வேஸ்ட்டு. மறுபடியும் நீ எப்போ எப்படி இருக்கிற அதுதான் கர்த்தர் பார்ப்பார். அல்லேலூயா. இதுதான் உண்மை, இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. நான் அப்படி ஆண்டவருக்கு அப்படி இல்லை. இப்போ எப்படி இருக்க? இந்த நிமிஷம் எப்படி இருக்க? இந்த டைமில் நீ எப்படி இருக்கிற? இந்த காலத்தில் எப்படி இருக்கிற? ஏன்னா ஆண்டவர் பாபிலோன் தேசத்துக்கு இஸ்ரவேல் ஜனத்தை துரத்திட்டாரு. அவர் தான் அனுப்புறாரு. அந்த பாபிலோன் இஸ்ரவேல் தேசமே அப்படியே குலைஞ்சி போயிடுச்சு. எல்லாம் சாலமோன் அப்படியே தங்கத்தில் கட்டின அந்த கோயில், ஆண்டவருடைய ஆலயம் என்ன ஆயிடுச்சு? குலைஞ்சி கீழே விழுந்துடுச்சு. அந்த தேசத்தில் எல்லாம் அக்கினினால் பாபிலோன் ராஜா சுட்டரிக்கப்பட்டான். ஒரு பயிர் முளைக்கிறது கூட, ஒரு விதை வளைக்கிறது கூட வாய்ப்பே இல்லாமல் போயிடுச்சு. பாலா போயிடுச்சு. மறுபடியும் கர்த்தர் கொண்டு வந்து அவர்களை மறுபடியும் ஸ்திரப்படுத்த ஆரம்பிக்கிறார். அப்போ நாட்கள் வேஸ்ட்டு, எல்லாம் காலங்களும் வேஸ்ட்டு. அதனால தான் ஆண்டவருடைய பிள்ளையே, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, எதை? பிசாச, மாம்சத்தை, உலக ஆசைகளை, இச்சைகளை, சகலத்தையும் நீ ஜெயம் கொண்டுகிட்டே இருப்பாயானால் அவர் ஆண்டவர் சொல்ல, நான் உன் தேவனாய் இருப்பேன், நீ என் ஜனமாய் இருப்பாய், என் ஜனங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறபடி நீ அவருடைய தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளையா இருப்பாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன வந்தாலும், எப்படியாப்பட்ட சூழ்நிலை வந்தாலும், கர்த்தருடைய பிள்ளையை நீ தோத்து போவதுக்காக அல்ல, நீ ஜெயிச்சுட்டே வரணும், ஜெயம் எடுத்துகிட்டே வரணும். ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீ ஜெயிச்சுட்டே வரணும். சோதனை கர்த்தர் அனுமதிப்பார், சோதனையை கர்த்தர் அனுமதிப்பார். இது வந்து கர்த்தர் நிச்சயமாக பைபிள் எல்லாருக்கும் தான் அனுமதிக்கிறார். யாரும் சோதிக்காமல் பெரிய ஆளாக வர முடியாது, யாரும் சோதிக்கப்படாமல் உயர்வுக்கு வர முடியாது. நான் விளையாட்டுக்கு சொல்ல, நீ எந்த ஒரு வேலையில் இருக்கலாம், எந்த ஒரு சூழ்நிலை இருக்கலாம், உனக்கு சோதனை வரும். சோதனையும் கர்த்தர் அனுமதிக்க ஆரம்பிப்பார். அதில் நீ எப்படி ஜெயிக்கிறன்னு கர்த்தர் நின்று பார்ப்பார். தோக்க விட மாட்டார். ஜெயிக்கிறியா இல்லையான்னு கர்த்தர் நின்று பார்ப்பார். நீ ஜெயம் எடுத்துகிட்டே வரணும். அந்த சோதனையில் நான் ஜெயிக்கணும். அதுக்கு என்ன வழி தெரியுமா? இப்போ உபாகமம் புஸ்தகத்தில் எடுத்துக்கொள்ளுங்க, 26ஆம் அதிகாரத்தில் 16லேருந்து 19 வரைக்கும் எடுத்து வாசிங்க. பக்கம் 256வது பக்கம், பக்கம் 256. உபாகமம் 26 16லேருந்து அழகாக நிறுத்தி நிதானமாக தெளிவாக வாசிக்கணும். ம் ம் ஆ ம் 16ஆமா. இந்த கட்டளையின்படியே நியாயங்களின்படியும் நீ செய்யும் பொருட்டு இன்று, மறுபடியும் சொல்ல பாருங்க, இன்று உன் தேவனாகிய கர்த்தர். இன்னைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து கட்டளை எடுக்கிறாரு.
ம் ஆ ம் ம் ஆ என்று இன்று இப்போ உன்னை கேட்கிறார் ஆண்டவர். உன்னை பார்த்து சொல்றாரு, உன்னை பார்த்து பேசுறாரு, உங்களை பார்த்து கேட்கிறாரு. இன்னைக்கு என் சத்தத்தை கேட்டு என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் நீ கை கொள்ளுவாய் ஆனால் என்று வாக்கு கொடுப்பாய். ஆனால் அவர் நீ கொடுக்கிற வாக்கை பார்த்து அவர் உனக்கு வாக்கு கொடுத்து உனக்கு என்ன சொன்னாரோ நீ எனக்கு சொந்த ஜனமாய் இருப்பாய். நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் உன்னை புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று, நான் சொன்னபடியே செய்வேன் என்று, நீ என் முன்தேவனாகி கர்த்தருக்கு பரிசுத்த ஜனமா இருப்பாய் என்று இன்று அவர் உனக்கு வாக்கு கொடுத்து சொல்லுகிறார். இன்று அவர் வாக்கு கொடுத்து சொல்லுகிறார். இன்று அவர் உன்னோடு கூட பேசுகிறார். இன்று அவர் உனக்கு வாக்கு கொடுக்கிறார். என் ஜனமே, என் தேவன் உனக்கு வாக்கு கொடுக்கிறார். நீ ஆராதிக்கிற உன் தேவன் உனக்கு வாக்கு கொடுக்கிறார். ஆனா நீ வாக்கு கொடுக்கணும். ஆனா நீ வாக்கு கொடுக்கணும். அதை உன் வாயால கர்த்தர் கேட்கணும்னு எதிர்பார்க்கிறார். நான் சொல்லலைங்க, அது வசனம் சொல்லுது. 17ஆம் வசனம் சொல்லுது, நீ இன்று அவருக்கு வாக்கு கொடுத்தாய். வாக்கு கொடுக்கணும். அவர் உனக்கு வாக்கு கொடுக்கிறார். என்ன வாக்கு கொடுக்கிறார்? நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கலாம், இந்த பூமியில் நான் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியும் மேன்மையுமாய் வைப்பேன். உன்னை சிறந்திருக்கும்படி நான் உனக்கு செய்வேன். அப்போ அவர் என் தேவனாக இருக்கணும்னா நான் அவருடைய கட்டளையின்படி வாழ்வேன், அவர் கொடுத்த நியமத்தின்படி நான் வாழ்வேன்னு சொல்லி நீ வாக்கு கொடுக்கணும். கட்டளைனா என்னது? ஆணை, உத்தரவு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அதுதான் மோசே மூலமாக கர்த்தர் சொன்னார், 10 கட்டளை நான் உனக்கு கொடுத்து அனுப்புகிறேன். இதன்படிலாம் யார் செய்கிறானோ அவன் எல்லாம் என் தேவன், அவனுக்கு நான் தேவனாக இருப்பேன். ஜனங்க எல்லாரும் அந்த கட்டளையை பார்த்து படித்த உடனே வாக்கு கொடுக்குறாங்க. நாங்கள் செய்வோம், நாங்கள் செய்வோம், நாங்கள் செய்வோம், அவர் தான் எங்கள் தேவன் வாக்கு கொடுக்குறாங்க. வாயில் மட்டும்தான் கொடுத்தாங்க. ரெண்டாவது அவங்க செஞ்சாங்களான்னு பார்த்தீங்கன்னா யாருமே செய்யலை. யாருமே என்ன பண்ணல. அது கர்த்தருடைய மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது. ஆண்டவருடைய பிள்ளையே, நீ அவருடைய தேவனாக இருக்கணும்னு நினச்சிக்கிறது. அவர் என் தேவனாக இருக்கணும், என்னை சிருஷ்டி கர்த்தர் எல்லாவற்றிலும் என்னை பொறுப்பெடுத்து நடத்தணும்னு நினைக்கிறது தப்பு இல்லை. நீ வாக்கு கொடுத்தபடி நீ நடக்கணும்னு தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? சொல்கிறது ஒன்று, என்ன சொல்லுங்க? சொல்கிறது ஒன்று, சொல்கிறது ஒன்று, சொல்கிறது ஒன்று, நடக்கிறது ஒன்று. கர்த்தர் கேட்க மாட்டார்னு நினைக்கிறீங்களா? கர்த்தர் கேட்க மாட்டார்னு நினைக்கிறீங்களா? உன் தேவன் உன்னை பாபிலோனுக்கு அனுப்பிவிடுவார். நீ ஒருத்தனுக்கு அடிமையை மாட்டி விடுவாய். அதுக்கு தான் நான் சொன்னேன், உன் வாயில உன் தேவனாகி கர்த்தருக்கு ஒரு பொருத்தனை பண்ணினால் அதை தேவன் உனக்கு கரெக்டாக கணக்கு கேட்பார். கண்டிப்பாக கேட்பார். பொருத்தனைனா வெறும் காணிக்கத்தான் அப்படி நினைக்காத. ஆண்டவருடைய பிள்ளையே, நீ என்ன பொருத்தனை பண்ண, என்ன ஆண்டவருக்காக செய்வேன்னு சொன்ன, என்ன ஆண்டவருக்காக நீ முடிவெடுத்த எந்த கட்டளைக்கு ஆண்டவர் சொன்ன கட்டளை நான் செய்வேன்னு வாக்கு கொடுத்த, அதை கண்டிப்பாக நீ என்ன பண்ணணும்னா செய்யணும். அதை கண்டிப்பாக நீ செய்யணும். புரியுதா? வாக்கு கொடுத்தது நீ கர்த்தரிடத்துல கொடுத்துருக்கிற வாக்கு, மனுஷன் இடத்துல இல்லை, ஊழியக்காரங்கிட்ட நீ பேசல, தேவனிடத்துல வாக்கு கொடுத்துருக்கிற. கொடுத்ததை நீ அந்த ஆணையின்படியே செய்யணும். ஏன் தெரியுமா? ஒருத்தங்க அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் வேணாம் எடுக்க வேணாம், அனீனா சப்பிரால் ஒரு 2 பேர் இருக்கிறாங்க. அவங்க ஊழியக்காரர்கிட்ட நிலத்தை விற்று எத்தனை வந்து நான் என்ன பண்ணுவோம்? கொடுப்பேன், கர்த்தருக்கு ஒரு பங்கு சொல்லுவோம். ஆனால் கடைசியில் அவங்க என்ன பண்ணுறாங்க தெரியுமா? கொடுத்த வாக்கின்படி அவங்க நடக்கலை. கொடுத்த வார்த்தையின்படி அவங்க செய்யலை. தேவனுடைய கோபத்துக்கு அவங்க ஆளானார்கள். 2 பேரும் செத்தே போனாங்க. 2 பேரும் என்ன பண்ணாங்க? ஆண்டவரே, நீர் எனக்கு ஜீவனை கொடுத்தால் நான் வாழ்க்கை முழுதும் உமக்கு ஊழியத்தை நான் செய்வேன். ஆண்டவரே, நீர் எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தா அந்த பிள்ளையை நான் ஊழியத்துக்குன்னு ஒப்பு கொடுப்பேன். எல்லாம் சரிதான், சொன்னதை நம்ம செய்கிறோமா?
சொன்னதை நம்ம செய்கிறோமா? நான் கேட்குறேன். அதாவது அன்னாள், கவனமாக கேளுங்க, அன்னாள் தேவனுடைய சமூகத்தில் ஒன்றே ஒன்று சொன்னான், நான் மலடியாக பேர் எடுக்கிறதுக்கு விரும்பலை, எனக்கு ஒரு பிள்ளையை கொடுத்தீங்கன்னா நான் உமக்கே உன் ஆலயத்துக்கே அந்த பிள்ளையை விட்டுருவேன், கோயில் பிள்ளையாக நேர்ந்து விட்டுருவேன். சொன்னதை செஞ்சான். ஏன் தெரியுமா? அவருக்கு தேவனுடைய பயம் அவருக்குள்ளே அதிகம். வல்ல பெற்று பால் மறந்த உடனே பால் குடிக்கிறது நிறுத்தினோடனே கொண்டு வந்து பாஸ்டர் கையில் பலிபீடத்தில் விட்டுட்டு போயிட்டான். கர்த்தர் அதுக்கப்புறம் 4 பிள்ளையை கர்த்தர் அவளுக்கு கொடுத்தார். நான் இன்னைக்கு சொல்கிறேன், ஆண்டவருடைய பிள்ளையே, உன் தேவன் சாதாரணமானவர் என்று நீ வாழ்கிற, உன் தேவன் சாதாரணமானவர் அல்ல. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ சிருஷ்டிக்கின் தேவன், எல்லாவற்றிலையும் உருவாக்க வல்லமையுள்ள தேவன், இல்லாததை இருக்கிறவரை போல அழைக்கிற தேவன், ஒரு இடத்துல இல்லாத புதுசா கர்த்தர் சொன்ன அந்த இடத்துல நீரூற்றை உண்டு பண்ணுகிற தேவன், வல்லமையுள்ள தேவன், மகிமையான தேவன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளையே, கர்த்தர் உங்ககிட்ட தான் முகமுகமா பேசுறாரு, உங்ககிட்ட தான் பேசுறாரு. உன் தேவனாகி கர்த்தரை மறக்கிறதுக்கு நீ யார்? ஜெயம் கொண்டவனா நீ வாழணும், ஜெயம் கொண்டவனா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இத பாருங்க, கடைசி வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் ஜெயம் கொள்ளுகிறவனாய் வாழும் பொழுது அவன் தேவனுக்காக நீ வாழ்கிற வாழ்க்கையில் ஒரு நாளும் ஒரு நேரமும் கர்த்தர் உன்னை கைவிடவே மாட்டான். விளையாட்டுக்கு சொல்ல கைவிடவே மாட்டான். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, வானம் அவரது சிங்காசனம், பூமி அவரது பாதப்படி, எல்லாமே ஆண்டவருடைய இதுதான். இந்த பூமியில் ஆண்டவரை விட்டுட்டு நீ என்னத்தை சாதிச்சு எப்படி நீங்கள் வாழ முடியும்னு நினைக்கிறீங்க? எப்படி நீங்கள் வாழுவீங்க? ஆண்டவரை விட்டுட்டு நீ ஏதாவது செஞ்சிட முடியுமா? ஏதாவது வாழ முடியுமா? அது ஒரு நாளும் முடியாது. ஆண்டவருடைய பிள்ளை, பரத்திலிருந்து ஒன்று கொடுத்தாதான் இந்த பூமியில் உனக்கு கிடைக்கும். அதுக்கு கர்த்தர் உன்னை பல சோதனையை சோதிப்பார். உனக்கு கையில் ஒன்று வரணும்னா கர்த்தர் உன் இருதயத்தை பார்ப்பார், உன்னை சோதிப்பார், உன்னை நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. எபிரேயர் புஸ்தகத்தில் 11ஆம் அதிகாரத்தில் சீக்கிரமாக எடுங்க, 13லேருந்து 19 வரைக்கும் நம்ம வாசிக்க போகிறோம். எபிரேயர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 13 வாசிங்கம்மா. ம் 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 கர்ப்பம் தரிக்க பலன் அடைந்து வயது சென்றவளா இருந்தபோது பிள்ளைய பெத்துட்டா ஆனபடியால் பூமியின் மேல தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று இப்படி அறிக்கை இடுகிறவர்கள். சரி, இப்போ இங்க பாருங்க, விசுவாசத்தினாலே சாராலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கர்ப்பம் தரித்து பலனடைந்து வயது சென்றவளா இருந்தாலும் பிள்ளைய பெத்தா. அவளுக்கு சரீரம் செத்து போயிடுச்சு, ஒண்ணுமே இல்லை, அவ்வளவுதான் அப்படி நினைக்கும் போது கூட கர்த்தர் அவன் சந்ததி என்ன பண்ணாரு? வானத்து நட்சத்திரத்தை போல பெருக பண்ணினார், கடற்கரை மணலை போல. கடல் மண்ணை ஒரு படி மண்ணையே நம்மளால எண்ண முடியாது எடுத்து. அந்த மாதிரி அவன் சந்ததி இருக்கணும். ஏன்னா என் தேவன் என்னை அழைச்ச தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் ஆபிரகாமை அழைக்கும் பொழுது கவனமாக கேளுங்க, புற தேசத்தில், புற ஜாதியில், புற மதத்தில் இருந்த கர்த்தர் ஆபிரகாமை கண்டார். எப்படி கண்டாரு? அவன் அந்நிய தெய்வத்தினுடைய சொரூபங்களை செஞ்சுட்டு இருக்கும்போதோ அவன் உண்மையா பக்தியா உள்ளத்தில் இருக்கிறான்னு பார்த்து கர்த்தர் ஆபிரகாமை கண்டு அழைச்சி என் பின்னாடி வான்னு சொன்னார். உடனே அவன் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டான்? உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உனக்கு உண்டான எல்லாத்தையும் விட்டுட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு வா அப்படின்னு ஆண்டவர் கூப்பிடும் போது எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டான். வந்ததுனால கர்த்தர் என் பேச்சுக்கு கீழ்ப்படிந்து அவன் வந்ததுனால அவனுக்கு ஒரு சந்ததியை நான் வானத்து நட்சத்திரத்தை போல கடற்கரை மணலை போல நான் மாற்றுவேன் வாக்கு கொடுத்தான். இன்னைக்கு நான் சொல்கிறேன், ஆண்டவருடைய பிள்ளையே,
நம்ம அவருடைய தேவனாய் அவர் என்னை நடத்தணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீ எல்லாவற்றையும் முக்கியத்துவத்தை விட்டுட்டு கர்த்தர் மட்டும்தான் எனக்கு ஸ்பெஷல் முக்கியமானவர் என்று அவரை நம்பி நீ வர வேண்டும். சாராளுக்கு இது இல்லை, என்ன இல்லை, பிள்ளை பத்துக்க கர்ப்பம் செத்து போயிடுச்சு, சக்தியும் இல்லை, வயது சென்றவள். ஆனால் என் தேவன் யார் தெரியுமா? சர்வ வல்லவர். கர்ப்பத்தை மறுபடியும் புதுசாக உருவாக்க வல்லவர், கல்லுகளால் பிள்ளை கொடுக்க வல்லவர். அந்த விசுவாசம்தான் ஆபிரகாமின் தேவன் என்று சொல்றாரு. அந்த விசுவாசம்தான் அவளுக்கு பிள்ளையை கொடுத்தது, ஆபிரகாமுக்கு பிள்ளையை கொடுத்தது. நான் இன்னைக்கு சொல்கிறேன், ஆண்டோடைய பிள்ளைய நீ முழுக்க முழுக்க அவர் தான் என் தேவன்னா அவர் கட்டளைகளையும் அவர் நியமங்களையும் நீ கை கொண்டு வாழ வேண்டும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் எதிர்பார்க்கிறார். அவருடைய கட்டளையும் உலகத்தான் 1000 பண்ணுவான், உலகத்தான் 1000 காரியங்களை செய்வான். இப்படி தான் சார் நடக்கணும், இப்படி தான் சார் இருக்கணும், இப்படி தான்மா இருக்கணும்னு சொல்லுவான். ஆனால் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? அப்படி இருக்கக்கூடாது. நீ என் ஆண்டவரு தான் உன் தேவனாக இருக்கிறபடியா நிச்சயமாக உன் தேவன் உன்னை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க எப்படி வாழ்கிறாங்களா இந்த பூமியில்? அந்நியரும் பரதேசியுமா என்ன பண்ணுறாங்க? விசுவாசத்தோட அறிக்கையிட்டு மறிக்கிறாங்க. இப்படி செய்யறதுனால அவங்களுக்கு ஒரு நிச்சயம் என்னன்னா, நித்திய வீட்டில் ஜெயம் கொண்டு நான் அங்கே வாழ்வேன் என்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்குள்ள இருக்கு. நான் இன்னைக்கு சொல்கிறேன், கர்த்தருடைய பிள்ளைய, நம்ம சாகும் பொழுது ஆண்டவர் வரப்போகிறார், சீக்கிரமாக வரப்போகிறார். நீ ஒன்று கூட நீ போட்டிருக்க பாருங்க அழகான ட்ரெஸ்ஸு, அது கூட நீ எடுத்துகிட்டு போக முடியாது. நீங்கள் தலைக்கு அடிக்கிற அந்த டை முடி கூட இந்த இடத்துல தான் இருக்கும். நல்லா சொல்கிறேன், அந்த நெய் பாலிஷ் போட்டு அப்படியே கையும் காலம் பல ஆக்குறிய, உன் கூட நெய் பாலிஷோட நீ பரலோகம் போக முடியுமா? நான் கேட்குறேன், முடியவே முடியாது. எதுவுமே உன் சரீரத்தில் போட்டிருக்க எதுவுமே இல்லை, என்னது? மண்ணோடு மண்ணு தான் போவோம். உன் தேவனாகி கர்த்தர் நீ ஜெயம் கொள்ளும் உன் ஆத்துமா தேவனிடத்தில் கம்பீரித்து பாடும். அல்லேலூயா. எல்லா ஆசையும் நீ ஜெயிக்கணும், எல்லா ஆசை இச்சைகளும் நீ ஜெயிக்கணும். அல்லேலூயா, ஆமென். நான் ஏன் சொல்ல வர ஆண்டவருடைய பிள்ளையே, ஆனால் என் தேவன் நீ சொல்கிறது பெருசு இல்லை, என் தேவனே சொன்னபடி வாழ்கிறது தான் பெரிய விஷயம். வாயில் சொல்லிடலாம், வாயில் எல்லாமே பேசலாம், ஆனால் அதை கர்த்தர் எதிர்பார்க்கல. நீ வாழ்ந்து காட்டு, அவருடைய கட்டளை கை கொண்டு நீ வாழ்ந்து காட்டு, அவருடைய நியமத்தை கை கொண்டு நீ வாழ்ந்து காட்டு. உன் தேவனாகிய கர்த்தர் சர்வ வல்லவராக உன்னோட கூட எப்பவுமே இருப்பா. உன் தேவனாகிய கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளவராக உன்னோட கூட இருப்பா. இந்த மாதத்தில் கர்த்தர் உன்னோட கூட பேசுறார். நீ உன் வாயினால் நீ வாழுவேன் என்று ஒப்பு கொடுக்கும் போது அவர் உன்னை பூமியில் உள்ள எல்லா சாதிகளிலும் உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமா மேன்மையுமா வைப்பார் என்று மறுபடியும் உனக்கு ரிட்டன் வாக்கு கர்த்தர் கொடுப்பார். ரிட்டன் வாக்கு கர்த்தர் உனக்கு தருவார். நீ அவருடையவள். இந்த சத்தத்தை கேட்க முடியலையா? கஷ்டமா இருக்கும், கஷ்டமா தான் இருக்கும். ஆனா நீ செஞ்சு காட்டணும், அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. என்ன நான் தான் சொன்னேன், இந்த உயிர் இருக்கிற வரைக்கும், இந்த உடல்ல உயிர் இருக்கிற வரைக்கும், மூச்சு காத்து வர்ற வரைக்கும் உனக்கு போராட்டம் வந்துட்டு தான் இருக்கும். எல்லா ஆசையும் வரும். இந்த மண்ணுக்கு இந்த சரீரம் போகிற வரைக்கும் உன்னுடைய எல்லா விதமான போராட்டங்களும் உனக்கு இருக்கும். ஆனால் நீங்கள் தான் என்ன பண்ணணும்? ஐயையோ முடியலையே, ஐயையோ தலை சுற்றுது, ஐயையோ மயக்கம் வந்துடுது, இந்த மாம்சம் அப்படி தான் பலவீனப்படுத்தும். ஆண்டவர் முன்னாடி சொன்ன மாம்சம் பலவீனம் உள்ளது தான், உனக்குள்ள கர்த்தர் கொடுத்த ஆவியோ உற்சாகம் உள்ளது. நீ ஆவியில் தான் நீ நடக்கணும், அப்போ தான் நீ ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. ஆவியானவர் நடத்தணும். ஆவியான சொல்ல செய்யாத, போவாத, போகக்கூடாது, செய்யக்கூடாது. நான் செய்வேன், நான் போவேன்னா நீ ஒரு நாளும் ஜெயிக்க முடியாது, ஜெயிக்க முடியாது. நான் இன்னைக்கு சொல்கிறேன், இங்கே இருக்க ஒவ்வொருக்குள்ளேயும் ஆவியானவர் நீ தப்பு பண்ண போகும்போது உனக்கு ஒரு துக்கத்தையோ ஒரு தடுக்கலையோ வைப்பார், கண்டிப்பாக வைப்பார். நீ போவாத, நீ இந்த இடத்துக்கு இருக்காத, நீ செய்யாத, ஆண்டவர் தடுப்பார். நீ கையில் எடுக்கும் போதும் தடுப்பார். உண்மையிலே சொல்ற தடுப்பார், ஆவியானவர் தடுப்பார். நீ அதுக்கு செவி கொடுக்காம நான் செய்வேன், நான் போவேன்னா விட்டுருவாரு.
நீ மறுபடியும் ஜெயம் எடுக்காமல் தோற்று போயிடுவேன். மறுபடியும் 1ஆவதுலேருந்து மறுபடியும் 2ஆவது வரைக்கும் வரணும், 5ஆவது வரைக்கும் வரணும், 10ஆவது வரைக்கும் வரணும். வாழ்க்கையில் இந்த உலகத்தில் கூட ஃபெயில் ஆகிட்டு எழுதிடலாம். 10ஆவது ஃபெயில் ஆனால் எழுதிட்டு பாஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஃபெயில் ஆகிட்டா மறுபடியும் முன்னேறதுக்கு ரொம்ப கஷ்டம். மறுபடியும் நீ உபவாசம் போகணும், ஆண்டவர் பாதத்தை பிடிக்கணும், போராடணும், ஆண்டவர் இழந்து போன கிருபையை மறுபடியும் தாங்கப்பா நீ கெஞ்சணும், நீ தனியாக போய் ஜெபிக்க, நிறைய தியாகம் பண்ண வேண்டியது இருக்கும். ஆனாலும் முன்னிருந்த கிருபை வருமானு பார்த்தீங்கன்னா முன்னிருந்த கிருபை கிடைக்காது. அழைக்கும் போது இருந்த கிருபை வருமா அப்படின்னா அழைக்கும் போது இருந்த கிருபை உனக்கிட்ட இருக்காது. ஒருவேளை அழைக்கும் போது கர்த்தர் உனக்கு தரிசனத்தை காட்டியிருப்பார், சொப்பனத்தை காட்டியிருப்பார், கர்த்தருடைய சத்தத்தை நீ கேட்டிருப்ப, சொப்பனத்தில் பேசியிருப்பார். இப்போ நீ விழுந்துட்ட, எல்லாம் இழந்துட்டனா கிருபை அப்படி இருக்க கிருபை வராது. ஒருவேளை சொப்பனத்தில் மட்டும்தான் பேசுகிறவராக இருப்பார், தரிசனம் உனக்கு இல்லாமல் போயிடும். ஏன்? நான் ஜெயிக்காமல் தோற்று போயிட்டேன், விழுந்து போயிட்டேன். இன்றைக்கி கர்த்தர் அதுதான் மறுபடியும் வாக்கு உன் வாயிலே சொல்லணும்னு எதிர்பார்க்குறார். உபாகமத்தில் சொன்ன மாதிரி, நீ உன் வாயினால் நான் கட்டளைக்கும் நியமத்துக்கும் நான் கீழ்ப்படிவேன் ஆண்டவரே, உங்கள் சத்தத்துக்கு நான் செவி கொடுப்பேன் கேட்பேன் ஆண்டவரே என்று உன் வாயார நீ ஆண்டவர் சன்னிதானத்தில் நீ சொல்லும் பொழுது ஆண்டவர் மறுபடியும் என்ன பண்ணுவார்? உனக்கு வாக்கு கொடுத்து பேச ஆரம்பிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமேன், ஆமேன், அல்லேலூயா. சரி, 2வது ஜெயம் கொள்ளுகிறவன் எப்படின்னா, அவன் என் குமாரனாய் குமாரத்தியாய் இருப்பாள். எப்படி இருப்பாங்க? நீ அவருடைய பிள்ளை. யார்? தேவனாகி கர்த்தருடைய பிள்ளை. தேவனாகி கர்த்தருடைய பிள்ளையா நீ இருப்பன்னு கர்த்தர் உனக்கு வாக்கு கொடுக்குறான். இப்போ அப்பா ஒரு பெரிய முதலமைச்சரில் உங்கள் அப்பா இருக்காருன்னு நீங்கள் எப்படி இருப்பீங்க? உங்களுக்கு ஒரு முதலமைச்சர் ஒரு கெத்து, உங்களுக்கு நீங்களே முதலமைச்சர் மாதிரி ஆகிடுவீங்க. ஆமாம், அந்த ஒரு இது வந்துடும்ல. அதுதான் தேவனே நீ ஜெயிச்சு வரும் பொழுது, அவருடைய பிள்ளையா நீ மாறும் பொழுது நீ எப்படி இருக்குன்னா சகலத்தின் மேலே உனக்கு ஆளுகை வந்துடும். எல்லாத்தையும் நீ சொன்னால் நடக்கும், நீ ஜெபிச்சா நடக்கும், நீ கேட்டால் கிடைக்கும். ஏன்னா அப்பா உனக்கு தராமல் யாருக்கு தர போகிறாரு? அப்படி ஒரு ஆளுகை கர்த்தர் உனக்கு தர ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு நான் எப்படி இருக்கணும்னா, ஜெயிக்கிறதுக்கான 2வது காரியம் பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதல். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? ரோமர் புஸ்தகத்தில் சீக்கிரமாக எடுங்க, 8ஆம் அதிகாரம் 14 20 வரைக்கும் வாசிக்கலாம். நிறுத்தி நிதானமாக. எவர்கள் தேவனுடைய ஆவியானவரால் நடத்தப்படுகிறார்களோ, புத்திரர்னா என்ன? தேவனுடைய பிள்ளையா இருக்கிறாங்க, புத்திரரா இருக்கிறார்கள். நீங்கள் அந்தபடி திரும்ப பயப்படுறதுக்கு அடிமைத்தன ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடுறதுக்கு புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீங்க. நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியின் கூட சாட்சி கொடுக்கிறார். அப்படியே ஆகும். ஆதலால் அந்த சிருஷ்டியானது போதும். அழகா இந்த வசனம் தெளிவாக அழகா நமக்கு போதிக்கிறது. ரோமர்ல பரிசுத்தாவின் மூலியமா பவுல் மூலியமா கொடுக்கப்பட்ட வசனம். இப்போ மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியில நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். அப்போ 2வது நான் அவருடைய புத்திரரா ஜெயம் எடுத்து இருக்கணும்னா, உங்களுக்கு அருளப்பட்ட கர்த்தருடைய ஆவியினாலேயே நீங்கள் நடத்தப்படணும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? கர்த்தருடைய ஆவியினாலே நீ நடத்தப்படும் பொழுது அவருடைய சுதந்திரமும் அவருடைய கூட பிள்ளையுமா இருப்பீங்க. இப்போ சிருஷ்டியானது
மிகுந்த ஆவலோடு காத்துன்னு இருக்குது. என்னத்துக்கு காத்துன்னு இருக்குது? தேவனுடைய பிள்ளையா இருக்கிற நான் அவருடைய மகிமைக்குள் பிரவேசிக்க நான் காத்து கொண்டு இருக்கிறேன். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா புரியலையா எனக்கு தெரியல. இந்த காலத்துடைய பாடுகள் இனிமே வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. ஏன்னா மேலும் தேவனுடைய புத்திரர் பத்தமாக வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு நம்ம எல்லாம் எதுக்கு காத்துன்னு இருக்கோம்? ஆண்டவர் வருகைக்கு ஆயத்தமாகி சிருஷ்டியானது உருவாக்கப்பட்ட நம்ம அவரோடு கூட இருப்பதற்காக ஆவலோடு காத்துட்டு இருக்கோம். இப்போ ஆவலோடு காத்திருக்கிற நம்ம ஜெயம் எடுக்கிறவங்களாக இருக்க வேண்டும். எப்படி ஜெயம் எடுக்கிறதுனா, கர்த்தருடைய ஆவியானவர் உதவியாலே மாத்திரமே நீ ஜெயம் எடுக்க முடியும். நான் ஒன்று சொல்கிறேன், புரிஞ்சுக்கிங்க. ஜெயம் கொடுக்குற ஆவியானவர் உனக்குள்ளே தான் இருக்கிறாரு, உனக்குள்ளேருந்து தான் வாழ்கிறாரு, உனக்குள்ளேருந்து தான் அவர் நடத்துகிறாரு. அந்த நடத்துதலுக்கு நீ கண்டிப்பாக இடம் கொடுத்து தான் ஆகணும். அப்படி இடம் கொடுக்கும் போது தான் நீ ஜெயிக்க முடியும், ஜெயம் எடுக்க முடியும். ஏன்னா நீங்கள் சிருஷ்டி, ஒரு நாள் இதெல்லாம் மண்ணுக்கு தான் போக போகுது. உன் ஆத்துமா தேவனிடத்தில் போய் சேரப்போகுது. அதுக்கு உன் ஆத்துமாக்குள்ள, உன் ஆவிக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் நடத்தும். இதை பேசக்கூடாதுன்னா பேசக்கூடாது, இந்த ஆள்கிட்ட இங்கே போகக்கூடாதுன்னா போகக்கூடாது. இது ஆகாது சம்பாஷணை கர்த்தர் உனக்கு வெளிப்படுத்தி சொன்னால் ஆகாது தான், வேணாம் தான் நீ விடணும். இல்லை எனக்கு வேணும் வேணும் நீ இழுத்து பிடிச்சிக்க இருக்கவே கூடாது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருடைய ஆவியானவர் உங்ககிட்ட முகமுகமாக பேசுகிறாரு. நீ ஜெயம் கொள்ள வேண்டும் என்றால் தேவனுடைய ஆவியினால் நீ நடத்தப்பட்டவளாய் மாற வேண்டும். தேவனுடைய ஆவியானவரால் நீ நடத்தப்பட்டவனாக மாற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இக்காலத்துடைய பாடுகள் இனி வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். நீ படுகிற இந்த பாடுகள், நீ படுகிற இந்த உபத்திரவங்கள், இந்த அவமானங்கள், இந்த நிந்தைகள் உனக்கு கர்த்தர் பெரிய மகிமையை கொடுக்க விரும்புகிறார். உனக்காக கர்த்தர் பெரிய மகிமையை வெளிப்படுத்தி கொடுக்க கர்த்தர் விரும்புகிறார். அதனால நீ இந்த பாடுகளை கண்டு சோர்ந்து போகாத, இந்த பிரச்சனை கண்டு நீ சோர்ந்து போகாத. உனக்கான ஆவியானவர் உன்னை நடத்தி செல்லுவார். இந்த பாடுகளில் கர்த்தர் உனக்கு ஜெயத்தை கொடுப்பார். நீ அவருடைய குமாரத்தி, நீ அவருடைய குமாரன். உன்னை கர்த்தர் அப்படிதான் பார்க்கிறார், உன்னை கர்த்தர் அப்படிதான் தரிசனமா வச்சிருக்கிறார். உனக்கு ஒரு ஆளுகையை கர்த்தர் கொடுக்கிறார், உன் கையில் ஒரு அதிகாரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். நீ சோர்ந்து போகாத என் மகனே, மகளே. இப்படி நடக்குதே, இப்படி போதே, வாழ்க்கை இப்படி ஆகுதே, நீ சோர்ந்து போகாத. உனக்கு ஒரு நித்திய மகிமை கொடுப்பதற்காக கர்த்தர் நடத்துகிறார். அல்லேலூயா. நீங்கள் நல்லா கவனமாக கேளுங்க. மத்திய 4 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, தேவகுமாரனாக இயேசு கிறிஸ்துவே ஆவியானவரால் பிசாசுக்கு சோதிக்கப்பட இடம் கொடுக்குறார். எப்படி சொல்றதுன்னா, ஆண்டவர் 40 நாள் ஃபாஸ்டிங் இருக்கிறார். ஏசப்பா 40 நாள் ஃபாஸ்டிங் இருக்கார். கவனமாக கேளுங்க. பயங்கர பசி அவருக்கு. பசி உண்டானதுனால அந்த ஃபாஸ்டிங்கில் ஒரு சோதனை வருது. பிசாசு வந்து சொல்கிறான், இந்த கல்லை என்ன பண்ணுங்க, அப்புறம் மேலேருந்து கீழே குதி, அப்புறம் என்ன பண்ணுங்க, இன்னும் 2-3 சாதனை அப்படியே வச்சுட்டான். இப்போ கேளுங்க, ஆனால் இத்தனை சோதனையும் இயேசு எப்படி ஜெயித்தார்? வசனத்தினாலே ஜெயித்தார். நல்லா புரிஞ்சுக்கிங்க. நமக்குள்ள ஆவியானவர் நடத்துகிறாருன்னா சத்திய வசனத்தோடு தான் ஆவியானவர் நடத்துவார். வசனத்துக்கு மீறி யாராவது எந்த ஆவியாவது எந்த வல்லமையாவது உங்ககிட்ட பேசுதுன்னா அதை நீ நம்பவே கூடாது. அது எவ்வளோ பேர் தீர்க்கதரிசி பாஸ்டராக கூட இருக்கலாம், எவ்வளோ பேர் வல்லமையானவராக கூட இருக்கலாம், செத்து போனவங்கள உயிரோடு கூட எழுப்புறவராக கூட இருக்கலாம். ஆனால் அந்த அவர் சொல்கிறாரு, உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்கிறாருன்னா வசனத்துக்கு மீறி இருக்கா நீ சோதிச்சு பார்க்கணும். அப்படி வசனத்துக்கு மீறி இருந்தால் நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா அந்த வார்த்தையை நீ ஏற்றுக்கவே கூடாது. அந்த வார்த்தையை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது. நான் வெள்ளட்டுக்கு சொல்ல, இப்போ கூட ஒரு நியூஸில் ஒன்று பார்த்தேன். ஆமாம், ஆண்டவர் இந்த செப்டம்பர் மாதம் 10ஆம் மாதம் வந்துடுவாருன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பாஸ்டர் சொல்லிட்டாருன்னு சொல்லி, கவனமாக கேளுங்க, வெளிநாட்டில் நம்ம ஊரில் இல்லை, வீடை விற்றுட்டாரு, காரை விற்றுட்டாரு, இன்னும் ஆண்டவர் வரல. விற்றுட்டு என்ன பண்ணாருன்னு தெரில, அது எங்கே குத்தாரோ என்ன போன தெரியல. அவர் அந்த ஃபோனில் தான் நான் பார்த்தேன். அது எனக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்னடா இந்த மனுஷன் இப்போ ஒரு வீடியோ வெளியிட்டு விடுறாரு, நான் இப்போ பிச்சை எடுத்து சாப்பிட்டுக்கிறேன். ரொம்ப பழைய பணக்கார். நான் அதை தான் சொல்ல வரேன். எப்படிலாம் கடைசி காலத்தில் வஞ்சிக்கிறாங்க. நீ இதை ஜெயிக்கணும்னா வசனத்தோடு பைபிள் படித்தா தானே உங்களால் ஜெயிக்க முடியும். நான் கேட்குறேன்,
பைபிள் படிக்காம நீ எப்படி ஜெயிப்பீங்க? நான் விளையாட்டு இன்னைக்கு இப்போ சொல்கிறேன், இப்போ இந்த நிமிஷத்தில் சொல்கிறேன். உங்ககிட்ட இருந்து யாருன்னா எதனா சொன்னால் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்? பைபிளோடு இருக்கா, வசனத்தோடு தான் ஆவியானவர் பேசுவார். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வசனத்தோடு தான் பேசுவார். என்னை நடத்துறது அப்படி தான் வசனத்தோடு நடத்துகிறார். அப்படி இல்லையா நீ வீட்டிலேயே ஜெபிச்சுக்கோ, வீட்டிலேயே உபவாசம் பண்ணு. அப்போ ஏன் கத்துறா? தேவ ஆள் மனவாட்டி ஆகிய சபையை நான் எடுத்துக்கொள்வேன்னு ஏன் சொல்லணும்? நான் கேட்குறேன், உங்களை பார்த்து ஃப்ரீயாக பேசுகிறேன். நான் வீட்டிலே இருந்து ஜெபிச்சுக்கிறேன், நீங்கள் மட்டும் போங்க. அதெல்லாம் ரொம்ப தப்பு. ஆவியானவர் இல்லை, அது ஏதோ வஞ்சிக்கிற ஆவி உங்களை நடத்துதுன்னு ஜாக்கிரதையாக இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா எங்கள் தனியார்பட்ட சர்ச்சில் 2 பேர் அப்படி தான். அவங்க அப்படியே ஃபாஸ்டிங் போட்டு இப்படி ஒல்லியாகி போயிடுச்சு. அந்த அம்மா வீட்டில் போய் பேசுகிறேன், எனக்கு கத்தர் பேசுகிறாரு, என்கிட்ட இப்படி தான் நடத்துகிறேன். கடைசியில் சைக்காலஜி கூப்பிட்டு போயிட்டேன், கீழ்பாக்கத்துக்கு. விளையாட்டுக்கு சொல்ல, வஞ்சிக்கிற ஆவி கடைசி காலத்தில் யாரை விழுங்கலாமோ எதிர்பார்த்துட்டு கொண்டு தான் இருக்கும். வசனத்தின்படி இல்லாமல் உங்ககிட்ட யார் பேசினாலும், நான் ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி வந்து உங்ககிட்ட பேசினாலும் நீ தயவு செய்து என்ன பண்ணக்கூடாதுன்னா ஏற்றுக்கவே கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். நமக்கோ ஆவியானவர் என்ன பண்றாருன்னா எல்லாவற்றிலும் வசனத்தின் மூலியமா தான் பேசுவார், வெளிப்படுத்துவார். ஒரு சொப்பனமா இருக்கலாம், அதே மாதிரி என்கிட்ட சொப்பனத்தில் சொல்ல வந்தால் கூட ஆண்டவர் சொப்பனத்தை பேச அப்படி வசனத்தோடு மேட்ச் பண்ணி பார்ப்பேன். நான் கொஞ்சம் சொல்லும் போது யோசிச்சு பார்ப்பேன். இல்லையா தூக்கி போட்டுருவேன், அது வந்து பெருசாக நான் எடுக்கவே மாட்டேன். அல்லேலூயா, ஆமென். அப்போ நல்ல கடைசி காலத்தில் நீ எப்படி இருக்கணும்? வஞ்சிக்கப்படாதபடி, நீங்கள் விழுந்து போகாதபடி ஜாக்கிரதை உள்ளவராக ஜெயம் கொண்டவனாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் ஆலயத்துக்கு வர வேணாம் சொல்லுவாரா? ஆலயத்துக்கு வந்து ஜெபிக்காதீங்கன்னு யாருன்னா சொல்லுவார் ஆண்டவர்? ஆமாம், எப்போவுமே ஆண்டவர் என்ன சொல்லுவார்? என் பரிசுத்த ஸ்தலத்தில் என் ஆலயம், என் மனவாட்டி, ஏன் சபை, அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்லுவார். இதெல்லாம் கொஞ்சம் நம்ம நீ பைபிள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதுக்கு தான் பைபிள் படிங்க. நம்ம ஜெயிக்கணும்னா ஆண்டவருடைய வார்த்தையில் தான் நீ ஜெயிக்க முடியும் பிசாசு. அல்லேலூயா. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்களேன். பக்கம் 228. சீக்கிரமாக எடுங்க, முடிக்க போகிறேன். நமக்கோ தேவன் என்ன பண்றாரு? தம்முடைய ஆவியினாலே அவர் என்ன பண்றாரு? வெளிப்படுத்துறாரு. அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும், தேவனுடைய ஆழங்களையும், ஆமா, மனுஷன் உள்ள ஆவியே அன்றி அப்படி போல அடுத்த நபருங்க. எப்படி மனுஷனுக்குள்ள இருக்கிற ஆவி மனுஷன் அறிகிற மாதிரி தேவனுக்குரிய காரியங்களை அறிகிறதுக்கு தேவனுடைய ஆவியை உன்னை நடத்தணும், சகலத்தையும் வெளிப்படுத்தணும். அது எப்படின்னா தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்து இருக்கிறார். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என் இஷ்டப்படி, எனக்கு தோன்றபடி, எனக்கு என்ன செய்யணும்படி நடக்கிறது வந்து ஒரு நாளும் உனக்கு ஜெயத்தை கொடுக்காது. ஆண்டவருடைய இஷ்டப்படி, ஆண்டவர் சொல்கிறபடி நான் நடக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள் குடும்பத்துலேயும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றியை நீங்கள் பார்ப்பீங்க, பெரிய ஜெயத்தை நீங்கள் பார்ப்பீங்க. நான் விளையாட்டுக்கு சொல்ல, ஆண்டவருடைய பிள்ளைய இன்னைக்கு கடைசியில் நிறைய பேர் எப்படி இருக்காங்கன்னா, அப்படியே இதுதான் ஆவியானவர் இப்படி தான் நடத்துகிறார், ஆவியானவர் அப்படி தான் நடத்துகிறார். நிறைய பேர் எப்படி ஆகிட்டோன்னா விழுந்து போகிறாங்க. விழுந்து கொஞ்சம் கூட வசனத்தோடு ஒத்து பார்க்கறது இல்லை. கடைசி காலத்தில் கர்த்தர் சொல்கிறாரு, இந்த பூமியில் நீ வாழ்கிற நாளில் உன்னை விழுங்குறதுக்கு, உன்னை கீழே தள்ளுறதுக்கு நிறைய மனிதர்கள் மூலிமா கர்த்தருடைய ஆண்டவருடைய பிள்ளையை நான் சொல்கிறேன், பிசாசு செயல்பட்டு கொண்டு இருக்கிறான். ஒளியின் தூதன் வேஷத்தை தரித்து கொண்டு இயேசு கிறிஸ்துவை போல பேசி உன்னை ஏமாற்றி உனக்குள்ளே செயல்பட அவ விரும்புகிறான். நான் இன்னைக்கு சொல்கிறேன், ஆண்டவருடைய பிள்ளையே, நீ ஒரு நாள் வஞ்சிக்கப்பட்டு விழுந்து போகாதபடி நீ எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு புரியலன்னு நீங்கள் மற்றவங்கிட்ட போய் கேட்கக்கூடாது. கர்த்தருடைய மெய்ப்பன்கிட்ட, உங்களை நடத்துகிற ஊழியக்காரர்கிட்ட தான் நீங்கள் கேட்கணும். அல்லேலூயா. அப்படி கேட்டு அதிலிருந்து அவர் சொல்கிற சத்தத்துக்கு, வசனத்தின்படி சொல்கிற வார்த்தைக்கு நீ செவி கொடுத்து நீ கீழ்ப்படிந்து நீங்கள் செய்யணும். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அதிலிருந்து ஒரு ஜெயத்தை கொடுப்பார். அல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் அப்படி ஒப்பு கொடுக்க போகிறீங்க? எத்தனை பேர் அப்படி செய்ய போகிறீங்க? ஆண்டவர் சொல்ல, நீ ஜெயிச்சா, நீ ஜெயங்க எடுத்தா
நான் உன் தேவனாக இருப்பேன், நீ என் குமாரனாக இருப்ப. என் ஆவியில் நடத்தப்பட்டா நீ என் குமாரன். நீ சகலத்தையும் ஜெயிச்சா நான் உன் தேவனாக இருப்பேன், நீ என் ஜனமாக என் பிள்ளையாக இருப்ப. அல்லேலூயா. உன் இஷ்டத்துக்கு வாழ்கிறது வாழ்க்கை இல்லை. கடைசி காலத்தில் வந்துட்டோம். ஜெயம் கொள்ளுகிறவன் மாத்திரமே அந்த பரலோகத்தில் பிதாவின் சமூகத்தில் பிரவேசிப்பான். மற்ற யாரும் அதற்குள்ளே பிரவேசிக்க முடியாது, மற்ற யாரும் அதுக்குள்ளே போக முடியாது. இந்த உலகத்தில் நீ சொல்லிக்கலாம், பேர் என் தேவன் அவர், என் ஏசப்பா, என் ஆண்டவன், நீ வாயில் பேசலாம். ஆனால் கர்த்தர் சொல்ல, நீ ஜெயிச்சாதான், நீ ஜெயிச்சாதான், நீ ஜெயம் எடுத்தே ஆகணும்னு கர்த்தர் சொல்கிறார். எத்தனை பேர் அப்படி ஒப்பு கொடுக்க போகிறீங்க? உன் வாயிலே கர்த்தர் கேட்க விரும்புகிறார். உபாகம் புஸ்தகத்தில் சொன்னபடி 26 சொன்னபடி அவர் உன் வாயினால் நீ சொல்லணும்னு எதிர்பார்க்க. நம்ம எல்லாம் எழுந்து நிற்போம். அல்லேலூயா. 26 உபாகத்தில் பார்க்கிற கர்த்தர் சொல்கிற காரியத்தை நீ கவனமாக கேளு. அல்லேலூயா.